குஷினாவோட ஹஸ்பண்ட் மினாட்டோ கிடையாது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அடங்கொம்மால நம்ம நருட்டோ ஒரு சோடா புட்டி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம நருட்டோ ட்ரெஸ்ல இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கே, இது என்னன்னு தெரியுதா? இதுதான் உசுமகி கிளானோட அடையாளம். ஆனா அந்த உசுமகி கிளானுக்கு என்ன அடையாளம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சோ இது மாதிரி தெரியுமா அப்படி சொல்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிய வைக்க தான் நான் இன்னைக்கு வந்துக்கிறேன். சோ நான் வந்தனால வீடியோ போட்டேன். சோ நீங்க வந்தீங்க அப்படின்னா லைக்கும் போட்டுருங்க, ஓகேவா? சோ மக்களே, நம்ம இன்னும் 13K சப்ஸ்கிரைபர் அடிக்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு, சப்போர்ட் பண்ணி 13K ரீச் பண்ண கொஞ்சம் உதவுங்க, ஓகேவா? சோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சுட்டு நினைக்கிறேன். அப்பன்னா ஓடகேர்ஸ் வீடியோக்கு போலாமா? Kidding. The real fox spirit of Naruto. So நம்மள நருட்டோ பாத்துறோம், ரைட்டா? சோ அதுல ஒரு நருட்டோ எப்படி வந்து முதல்ல சித்தரிச்சாங்க அப்படின்னா, ஊர் அழிக்கிற ஒரு நரியோட பையனா தான் வந்து நருட்டோ சித்தரிச்சிருப்பாங்களாமா. அதாவது இப்ப இருக்கிற மெயின் ஸ்டோரியில குஷினாக்கும் மினாட்டோக்கும் பிறந்தவன் தான் நருட்டோவா இருந்திருப்பான். ஆனா இந்த கதையோட ஆரம்பத்துல கிஷிமோட்டோ எப்படி இதை ரைட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அந்த வில்லேஜை தாக்கின நரி அப்பாவாகவும் அந்த வில்லேஜ் தாக்கின நரியோட பையனா தான் வந்து நருட்டோவா வந்து பண்ணிருப்பாங்களாமா. சோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனா அப்படின்னா, இப்படி கதை எழுதும் போது நடுவுல மினாட்டோ வந்திருக்க மாட்டான், குஷினாவும் வந்திருக்க மாட்டாங்க. அதாவது மினாட்டோ குஷினாக்கு பிறந்தவன் நருட்டோவா இருந்திருக்க மாட்டாங்க, நரிக்கு பிறந்தவன் தான் நருட்டோவா இருந்திருப்பான், புரியுதா? சோ அப்படி நருட்டோ வந்த மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து மனிதர்களோட சேர்ந்து அப்படி வாழ்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களாமா. பட் ஆஃப்டர் கிஷிமோட்டோ இப்படி போனா வந்து கடைசி எண்டிங்ல வந்து இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கணும், அது கரெக்டா இருக்காது. சோ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னா, நருட்டோ உடம்புல உள்ள நரி இருக்கு. சோ அப்புறம் வந்து இந்த நரியோட சேர்ந்து அவன் இனாட்டாவை லூப் பண்ணி கல்யாணம் பண்ணா அப்படின்னு நம்ம 1000 பேசுறோம். இதுவே ஒரு நரியே வந்து மனுஷனா உருமாறிட்டு இனாட்டாவை லூப் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் வேற மாதிரி பேசுவோம், ரைட்டா? சோ அதனால வந்து கதை வேற மாதிரி இருக்கும். சோ வந்து அது வந்து வேற மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிஷிமோட்டோ ஆஃப்டர் கதையை மாத்திட்டாருப்பா. சோ அப்படி மாத்தின கதை தான் நம்ம மினாட்டோக்கு குஷினாக்கும் பிறந்த குழந்தையா இருப்பான் நருட்டோ. அந்த நருட்டோ உடம்புல வந்து குராமா அடிக்கப்பட்டிருக்கும். அந்த குராமாவோட பவர் தான் நம்ம நருட்டோ யூஸ் பண்ணிருப்பாரு. சோ இப்படி மட்டும் கதையை மாத்தாம கிஷிமோட்டோ அப்படியே கதையை தொடர்ந்து இருந்தாரு, மேபி அந்த கதையை தொடர்ந்து இருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு நருட்டோ வளர்ந்துருக்குமான்னு தெரியல. பட் யாருக்கு தெரியும், இதுக்கு மேலே நருட்டோ வளர்ந்துருக்கலாம். Arrival of Sasuke. சோ மொத்த நருட்டோலயுமே சாஸ்கே இல்லாம நருட்டோ நினைச்சு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதை நினைச்சு கூட பார்க்க முடியாதான் சொல்லணும். சோ அக்காட்சுகி பாதிப்புல இருந்து அக்காட்சுகி போட்டுத்தல இருந்து வந்து முக்கியமான பங்கு பிடிச்சிருப்பாரு நம்ம சாஸ்கே. சோ இப்படிப்பட்ட சாஸ்கேவை கிஷிமோட்டோ முதல்ல ரைட்டே பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம கிஷிமோட்டோ சாஸ்கே அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எடுக்கவே இல்லையாமா, அதை பத்தி யாருமே பேசவே இல்லையாமா. சோ மொத்த கதையுமே முழுக்க வந்து நருட்டோ பக்கமே இருந்துச்சா, நருட்டோவே கூட சண்டை போற மாதிரி அப்படி சொல்லிட்டு எல்லாமே நருட்டோ சுத்தியே இருந்துச்சா. சோ இதை படிச்ச கிஷிமோட்டோ கூட இருந்தவங்களும் எடிட்டருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம நருட்டோக்கு ரைவல் சொல்லிட்டு ஒருத்தன் கூட இல்லையே, ரைவல் சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தா தானே வந்து கதை விறுவிறுப்பா போகும் அப்படின்னு சொன்ன உடனே தான் கிஷிமோட்டோ சாஸ்கேன்ற ஒருத்தனை தயாரிக்கிறாராம். பட் தயாரிச்சாலுமே அவனுக்கு என்ன லீட் கொடுக்குறது அப்படின்னு தெரியாம தான் நருட்டோக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து சாஸ்கேக்கு பிடிக்காத மாதிரியே பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அதனால மட்டும் தான் நருட்டோவும் சாஸ்கேவும் வந்து எதிரும் புதிருமா இருப்பாங்க. சோ அந்த எதிரும் புதிருமே நண்பர்களாக இல்லாம அப்படியே வந்து அது ஒரு ரைவலாவே மாத்திடுச்சு. பட் அந்த ரைவல் சொல்லியும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் இருந்துச்சு அப்படின்றதும் ஒத்துக்கிட்டு ஆகணும், ரைட்டா? சோ சாஸ்கே மட்டும் ஒருத்தங்க இல்ல அப்படின்னு கேட்டா இட்டாச்சி வந்திருப்பானு தெரியாது, அக்காட்சுகி நருட்டோ மட்டுமே போய் அடிச்சிருந்தாரு அப்படின்னா நம்மளுக்கும் வெறுப்பா இருக்குமா அப்படின்றதும் தெரியாது. சோ இந்த ஃபேக்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாஸ்கே இல்லாம நருட்டோ நல்லா இருந்திருக்குமா, சாஸ்கே இருந்திருந்தா நருட்டோ நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ என்ன பொறுத்த வரையும் சாஸ்கே அப்படின்றது நருட்டோ ஷிப்டன்ல ஒரு அங்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஓகேவா? தி ஸ்டோரி ஆஃப் ஹெட்பேண்ட். சோ நருட்டோல எல்லாருமே இந்த ஹெட்பேண்ட போட்டு பார்த்திருப்பீங்க. பட் இந்த ஹெட்பேண்ட் யாரால உருவாச்சு அப்படின்னா அது நருட்டோவால தான். என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டா, நம்ம நருட்டோட கிளாசிக் எல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா நருட்டோ வந்து கண்ணாடி மாதிரி ஒன்னு போட்டிருப்பாரு, அதாவது கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டிருப்பாங்கல்ல, சோ அது மாதிரி பச்சை கலர்ல கண்ணாடி போட்டிருப்பான். பட் அடுத்த எபிசோட்ல வந்து அப்படியே வந்து அதை வந்து போடாத மாதிரி தான் காமிச்சிருப்பானுங்க. உடனே ப்ரோ அவனுக்கு கண்ணாடி தெரியும் ப்ரோ, வளர்ந்துட்டான் ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. ஸ்டில் ஏன் அவன் போடல அப்படின்னா, கிஷிமோட்டோ நருட்டோ ரைட் பண்ணும்போது அந்த கண்ணாடியோட தான் ரைட் பண்ணி இருந்தாரு. பட் ஒவ்வொரு சீன்லயும் அந்த கண்ணாடி போட்டு சண்டை போடும்போது கண்ணாடி போடுறது, அடிக்கும் போது கண்ணாடி போடுறது அப்படி சொல்லிட்டு கண்ணாடியை வச்சு வந்து ஏகப்பட்ட டைம் போச்சாமா கிஷிமோட்டோக்கு. சோ இதனால காண்டான அவரு ஒருத்த கண்ணாடியை வேணாம் மயிரானா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கு வெளில போட்டு அந்த கண்ணாடிக்கு பதிலா வந்து உள்ள துணிப்பட்ட சேர்ந்த ஹெட்பேண்டை கொண்டு வந்தாரு. சோ அந்த ஹெட்பேண்டை நருட்டோ மட்டும் போட்ட கேவலமா இருக்கும். சோ எல்லா வில்லேஜ் ஆளுங்களும் வந்து அவங்க வில்லேஜ்க்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வில்லேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஹெட்பேண்டையும் கொடுத்துட்டாரு. சோ கிஷிமோட்டோ மட்டும் கடைசி வரையும் வந்து அந்த கண்ணாடியை போட்டு வரைஞ்சிருந்தாரு அப்படின்னா அது நருட்டோக்கு செட்டா இருக்குமானே தெரியல. சேஜ் மோட்னா பார்க்கும்போது கொடுமையா இருந்திருக்கும். என்ன பொறுத்தவரை வந்து நருட்டோ கிட்ட இருந்து கண்ணாடியை கைட்டினது எவ்வளோ பெஸ்டா இருக்கும். ஏன்னா கிளாசிக்லேயே பார்க்கும்போதே வந்து கன்றாவிதான் இருந்திருக்கும். இதை ஏன்டா போட்டு நருட்டோ எழுதுறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதை சீக்கிரமா கைட்டி போடுறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நானுமே சொல்லுவேன். பட் என்னத்தான் சொன்னாலுமே நருட்டோ தயாரிக்கப்படும் போது நருட்டோ சோடா புட்டி கண்ணாடியோட தான் வந்து வரைவரைக்கப்பட்டான் அப்படின்றதா உண்மை, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு நருட்டோ அப்படின்ற பேர் வந்து எங்க இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து கிருஷ்ணர்
ராமரு, சலீம் கானு, ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு இந்துத்துவ, கிறிஸ்துவ, முஸ்லிம்துவ அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைகள் புக்கை வந்து எடுத்துட்டு பேர் கூட வச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி நருட்டோ எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்கானுங்க, அவன் பேர் எங்க இருந்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா சாப்பாட்டுல இருந்து வச்சிருக்கானுங்களாமா. அதாவது நருட்டோவோட ஃபேவரட் டிஷ் ராமன் தெரியும்ல. சோ அந்த ராமன்ல யூஸ் பண்ற ஒரு மீன் வகை தான் இந்த நருட்டோவா. சோ ஒரு தடவை வந்து கிஷிமோட்டோ வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது வந்து இதே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நருட்டோ பேர் வந்து நம்ம ஹீரோக்கு வச்சுட்டாராமா. சோ அதே மாதிரி இந்த மீனோட வயிற்றுல வந்து வெட்டும் போது வந்து இளஞ்சி ஒப்பா வந்து சுருள் சுருளா இருக்குமா. சோ ஜப்பான்ல சுருள் அப்படின்ற பேருக்கு உசுமாக்கி அப்படின்றது அர்த்தமா. சோ அதனாலதான் உசுமாக்கி சொல்ற கிளான் ஆரம்பிச்சது நம்ம நருட்டோட வயிற்றுல இருக்கிறதுக்கும் அந்த உசுமாக்கி தான் அர்த்தமா. ஓகேவா. சோ அந்த மீனோட வயிற்றுலயும் சுருளா இருக்கும், உசுமாக்கியா இருக்கும். நம்ம நருட்டோ வயிற்றுலயும் சுருளா இருக்கு, உசுமாக்கியா இருக்கு. அந்த மீனோட ஒரு பகுதி பேரும் நருட்டோ, நம்ம ஹீரோ பேரும் நருட்டோ. சோ நருட்டோவை எங்க இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மீன்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கானுங்க. ஓகேவா. சோ இந்த ஃபேக்ட் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. The 9 tails inspired by Godzilla. So Naruto shipல டோட்டலா 10 tails இருக்கு. So 9 tails ஒன்னு சேர்ந்தா 10 tails ரைட்டா. So அந்த 10 tail தான் வந்து ஒவ்வொரு டெய்லா பிரிச்சிருப்பானுங்க. So இருக்கிற ஒவ்வொரு டெய்லுமே வந்து ஒவ்வொரு மாதிரி பவரை வச்சிருக்கும், ஒவ்வொரு உருமாற்றத்திலுமே இருந்திருக்கும். அந்த அனிமேல வர இடத்துக்கும் சரி அண்ட் சேம் டைம்ல அந்த அனிமேல வர அனிமல்ஸுக்கும் சரி. So இது மாதிரி தான் கிஷிமோட்டோ இருக்கிற 10 டெய்லுமே வந்து Godzilla and Kaiju போன்ற அனிமேயோட கேட்டகரி, மூவிஸோட கேட்டகரிலாம் பார்த்து தான் வந்து இது ரெடியா பண்ணாராமா. சோ அதே மாதிரி வந்து இந்த டைல்ஸ்க்கு எல்லாம் பவர், வாயில இருந்து பவர்னா விடுதுல. சோ அந்த பவர் எல்லாம் வந்து கார்ஜிலா போன்ற கார்ட்டூன்ஸ், கார்ஜிலா போன்ற அனிமேஷன் மூவிஸை பார்த்தா வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதுக்கு பவர் எல்லாம் கொடுத்து அதுக்கெல்லாம் வடிவெல்லாம் கொடுத்தாராம். சோ இனிமே யாரோ கார்ஜிலா வர்சஸ் குராமா, கார்ஜிலா வர்சஸ் 10 டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடாதீங்க. பிகாஸ் இருக்கிற 10 டைல்ஸுமே உருவானது யாரால அப்படின்னு பார்த்தா கார்ஜிலாவால தான். ஓகேவா. சோ கார்ஜிலா இல்ல அப்படின்னா முதல்ல 10 டைல்ஸும் இருந்திருக்குமா அப்படின்னே தெரியல. 10 டைல்ஸ்னா 10 டைல்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைல், 2 டைல், 3 டைல் எல்லாம் மொத்தம் இருக்குல்ல. சோ அந்த 9 டைல்ஸுமே. ஓகேவா. சோ இந்த ஃபேக்ட் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ அதுக்கப்புறம் வந்து சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஜின் சொல்லிருப்பாங்கல்ல. அதாவது சக்ரா சொல்ற ஆற்றல் சொல்லிருப்பாங்கல்ல. சோ அந்த ஆற்றல் முழுக்க ஹிந்து அண்ட் பௌத்த மதத்துல இருந்து எடுக்கப்பட்டதாமா. சோ இது முழுக்க வந்து மனிதனோட ஆற்றல் பத்தி தான் குறிக்குது. பட் கிஷிமோட்டோ அதுல கொஞ்சம் தாறுமாறுகள் அழகுடலாம் செஞ்சு சக்ரான்றது ஒரு சக்தி, அந்த சக்ரா வச்சுதான் வந்து போர்த்திரல போய் சண்டை போட முடியும், நிஞ்சா டெக்னிக் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத கொஞ்சம் ரைட்டா மாத்தி அமைச்சு இப்படி எடுத்துட்டு வந்திருக்காராமா. பட் என்னத்தான் நம்ம ஊந்து சொன்னாலுமே சக்ரா அப்படின்ற ஆற்றலோட பகுதி எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஹிந்து அண்ட் பௌத்த மதத்துல இருந்து தான். ஓகேவா. ராக்லி இன்ஸ்பயர்ட் பை ப்ரூஸ்லி. சோ எத்தனை பேருக்கு ராக்லி தெரியும் அப்படின்னு தெரியல. பட் நிறைய பேருக்கு ப்ரூஸ்லி தெரியும் அப்படின்றத நானுமே நம்புறேன். சோ அப்படிப்பட்ட ப்ரூஸ்லியை வச்சு தான் வந்து நருட்டோல வர ராக்லியவே எடுத்தாங்களாமா. அதுக்கு உதாரணமா எப்படி வந்து ப்ரூஸ்லி வந்து தன்னோட வேகத்தையும் தன்னோட காலையும் அதிகமா பயன்படுத்துவாரோ அதே மாதிரியும் ராக்லியோ வந்து தன்னோட காலையும் தன்னோட வேகத்தையும் அதிகமா பயன்படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம ராக்லியோட பர்த்டேவும் நவம்பர் 27 தான். அதே மாதிரி ப்ரூஸ்லியோட பர்த்டேவும் நவம்பர் 27 தான். சோ இது மாதிரி ட்ரெஸ்ல இருந்து, ஃபைட்டிங் ஸ்கில்ல இருந்து, பர்த்டேல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் ஒத்து போகும். சோ அதனாலேயே வந்து ப்ரூஸ்லியை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து ராக்லியை எடுத்திருக்காங்க அப்படின்றமே சொல்லலாம். சோ இந்த ஃபேக்ட் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டில் நானும் ஒரு தடவை சொல்லிக்கிறேனே, தப்பு இல்லைல்ல. தி ஸ்டோரி ஆஃப் இட்டாச்சி உச்சிஹா. சோ நிறைய பேர் இட்டாச்சி ஃபேன்ஸா இருக்கிற முக்கிய காரணமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட பேக் ஸ்டோரி இருக்கும். ரெண்டாவது அவனோட ஐக்யூ பவர், டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி உச்சிஹா பத்தி பேசிட்டே போகலாம். பட் என்னத்தான் அவனோட பவர் இருந்தாலுமே அவனுமே வந்து ஒரு ஹீரோ ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அவனோட பேக் ஸ்டோரினால மட்டும் தான். கரெக்டா. சோ அப்படிப்பட்ட இட்டாச்சி உச்சிஹாக்கு முதல்ல ரைட்டிங் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஸ்டோரி லைனே கிடையாதான். அதாவது எப்படி வந்து நம்ம கிசாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அப்படியே வந்து சண்டை போடுறானுங்களோ, லைக் ஒரு சிம்பிள் ஸ்டோரி அப்படின்னு சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி தான் இட்டாச்சியோ லைட்டா ஸ்டோரி வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷிமோட்டோ நினைச்சாராம். ஆனா கதை வளர கடைசியா வந்து இட்டாச்சிக்கும் ஒரு பேக்கப் ஸ்டோரி வச்சாங்களாம். அந்த ஸ்டோரியில ட்விஸ்டும் கொடுத்தாரு. சோ அந்த ட்விஸ்ட் கொடுத்த ஸ்டோரி தான் நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கரண்டா. சோ அதுல தான் தான் குலத்தையே கொன்னாரு. தான் குலத்தையே கொன்னது எது காரணம் அப்படின்னு பார்த்தா தன்னோட வில்லேஜுக்காக கொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கமான ஸ்டோரி லைனோட ஒரு ஏஜென்ட் மாதிரி காமிச்சிருப்பானுங்க நம்ம இட்டாச்சி உச்சிஹாவை. சோ வழக்கம் போல கிஷிமோட்டோ இவனுக்கு ரைட்டா ஸ்டோரி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு அப்படின்னா இங்க நிறைய பேர் இட்டாச்சி ஃபேன்ஸா இருந்திருக்கவே மாட்டோம். ரைட்டா. சோ ட்விஸ்டுக்குள்ள இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ நம்ம இன்னைக்கு டாப் 6 ஃபேக்ட்டா பார்த்தோம். மேபி நீங்க பார்ட் 2 போட சொல்றீங்க அப்படின்னா இதுக்கான பார்ட் 2 நம்ம போடுவோம். சோ அது மட்டும் இல்லாம எஸ்எல்ஏ, டெத் நோட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிமிட ஃபேக்ட் பத்தியுமே பேசுவோமே. சோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐ வில் டு. இல்ல ப்ரோ வேணாம் ப்ரோ அப்படின்னா எப்படி நம்ம வந்து 360 அனிமேஷன் தட்டி விட்டு போனோமோ அதே மாதிரி இது தட்டி விட்டு போட வேண்டியதுதான். சோ மேபி இந்த வீடியோ 200 லைக் மேல போச்சு அப்படின்னா நானுமே பார்ட் 2 போடுறேன். ஓகேவா. சோ எனிவே சொல்றதை நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்பன்னா உடனே கடைசி சதலாமா